லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களே, இது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலின் பட்ஜெட் கிச்சன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். என்ன மேடம் இருப்பு செட்டில் என்ன ஏதோ தயாரா இருக்கிற மாதிரி இருக்கு? சொன்னலையா வடை போட போற மசாலா வடைன்னு. ஆமா மேடம், ஆமா சொன்னீங்க சார். இது வந்து பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, சில பேர் மசாலா வடைன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? மெது வடையை விட எல்லாருக்கும் இந்த வடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல பொறுமையா ரசிச்சு இதுல போடுற ஒரு பொருளையும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால இது பிடிக்கும். இத பாருங்க சார், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வடை சாப்பிட்டு தான் மேடம் பழக்கம். அதை வந்து எப்படி பண்றாங்கன்னு நிச்சயமா தெரியாது எங்களுக்குலாம். ஸோ இப்போ நீங்க ரொம்ப அழகா செய்முறை பேச்சில் செஞ்சு காட்ட போறீங்க. பாருங்க சார், இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். சரிங்க. மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப குறவரனா அரைக்காம ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஓ சூப்பர் மேடம். அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் வெங்காயம் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சு இல்லைங்களா, வெங்காயம் நான் வந்து வடை போடுறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் போட்டு பரட்டிட்டேன். சரிங்க. இதோட வந்துட்டு கொஞ்சோண்டு பூண்டு உரிக்காத தோலோட கொஞ்சம் 4 பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கூட இல்ல பச்சை மிளகாய் வச்சுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் மிக்சியில ஒரு சுத்திட்டு இதை போட்டுருங்க. இதுல போட்டுட்டு இதுல லேசா மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு, மல்லித்தூள் கிடையாது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டேன். போட்டுட்டு பிசைஞ்சிட்டு உப்பு, கண்டிப்பா உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இது மேல கொஞ்சம் ரவா சேர்த்துருக்கேன் சார். ரவா போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா நல்லா முறுமுறுப்பா வரும். கடையில நம்ம சாப்பிட்ற விட ரொம்ப முறுமுறுப்பா இருக்கும். வீட்டுல நமக்கு அது மாதிரி வராது. அதுக்கு என்ன காரணம்னா அது கொஞ்சம் ரவா சேர்க்கணும். ரவா கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்டு இங்க பாருங்க, எண்ணெயை வந்து எண்ணெய் செட்ல போட்டு காய வச்சுட்டேன். ஆமா ரெடியா இருக்கு, ரொம்ப தயாரா இருக்க மாதிரி இருக்கு மேடம். என்ன பாருங்க, இத பாருங்க, இந்த மாதிரி புடிச்சிட்டீங்கன்னா கையாலேயே. இத பாருங்க நான் எப்படி போடுறேன் பாருங்க. பார்த்து மேடம். உங்களுக்கு போட பயமா இருந்துச்சுன்னா அத பாருங்க. ஓ நம்ம அந்த கரண்டிலே போடலாம் இல்லையா? ஆமா சார். ஓ சூப்பர். ஆஹா புரியுதே மேடம், அற்புதமா இருக்கு. அடுத்து புடிச்சீங்க பாருங்க. இல்ல கொஞ்சம் காட்டுங்க மேடம், எப்படின்றது செய்யுங்க. நீங்க டக்குன்னு பண்றீங்களே, கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் செஞ்சு காட்டுங்க நேயர்களுக்கு வந்து செஞ்சுருங்க. இந்த பொறுமையா அப்படி புடிச்சி. ஓகே, இதான் வடையை தட்டி போடுறது இல்லையா? உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நல்லா புதுசா கல்யாணம் ஆகிறதுல பயமா இருக்கும் சார். ஓ சரிங்க மேடம், சரி. அதனால இத பாருங்க, என்ன தோசை ஓகே, ஒரு சேஃப்டிக்காக. ஆமா, இதுக்குள்ளே வச்சு இப்படி போடுங்க. சூப்பர் மேடம், சூப்பர். ஆஹா, ஏன்னா இப்ப எல்லாரும் நம்ம செய்யற வரைக்கும் தைரியமா இருக்கும். நிச்சயமா மேடம், கிட்ட கொண்டு போகும்போது நமக்கு பயமா இருக்கும். நிச்சயமா மேடம். ஏன்னா இதுக்காக நம்ம அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணா கேட்க முடியாது. நிச்சயமா. அதனால நான் ஒரு சிம்பிளா வழி சொல்லி தரேன். பாருங்க, என்ன சொல்லிட்டு கொண்டு போறதுக்கு பயமா இருக்குமா நான் சொல்ல முடியும்? நிச்சயமா மேடம். அதனால பாருங்க, இதுலயே வச்சு அழகா போடுங்க. ஆஹா, அற்புதம். சூப்பர் மேடம், சூப்பர். அவ்வளவுதான் சார். இப்போ நம்ம கஷ்டப்பட்ட மசாலா வடை செய்யணும் கிடையாது. நிச்சயமா மேடம், நிச்சயமா. பருப்பை மட்டும் அரைச்சி எல்லாம் மீடியமா அரைச்சிட்டீங்கன்னா போதும். வெங்காயம் போட்டு லேசா இஞ்சி, பூண்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரவா போட்டுக்கிட்டு பாருங்க. ரவா போடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பு இருக்கும் இல்லையா? எங்க மேடம் எங்க போனாலும் டீ கடையில் முக்குக்கு இந்த எண்ணெய் சட்டியை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சார். நீங்க வடையை மட்டும் சுட்டு எடுக்கும் போது பாருங்க சார், அதுக்கு வந்து அதை நம்ம தாண்டி போவே முடியாது சார். உண்மை மேடம், அதுதான் நான் சொல்ல வந்து நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க இந்த இடத்த. ஆமா, வடை சுடும் போது அது என்ன சொல்றாங்க, என்ன போடுறாங்க பார்க்கிறதுக்கு நம்ம கலர் முடியாது சார். நிச்சயமா வடையோட ஈர்ப்பு அந்த மாதிரி. ஈர்ப்பு கரெக்டா சொன்னீங்க மேடம், கரெக்டா. நம்ம அந்த கடையை தாண்ட முடிய மாட்டேங்குது, டீ கடையா. ஆமா சார். அப்ப யாராவது சொன்னா நமக்கு கோவம் வந்துரும். ஆமா, கம்முனு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 வடையை வேகமா வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சா சார் நமக்கு. ஆமா நிச்சயமா மேடம். அது வடையோட சிறப்பே அதான் இல்லையா, ஈர்க்கும் நம்மள இல்லையா? நல்லா வச்சினா சார் நல்லா ஆகும். ஓகே மேடம், ஓகே. மசாலா வடை வந்து அருமையான ஒரு மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு தமிழ் புத்தாண்டுக்காக. தமிழ் புத்தாண்டு சிறப்பா மேடம் இது. ஆமா சார். நான் எப்படியும் 4 வீட்டுக்கு கொடுப்பேன் சார். இவ்வளவு செஞ்சு நானே சாப்பிட மாட்டேன். சூப்பர் மேடம். 4 வீட்டுக்கு கொடுப்பேன். ஏன்னா நம்மளுடைய பண்பாடே மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறோம். நிச்சயமா மேடம், நிச்சயமா. அதான் சிறப்பே, தமிழர்களுடைய சிறப்பே அதான், மற்றவங்களும் கொடுத்து நம்மளும் சாப்பிடணும் அப்படின்னு இல்லையா? ஸோ இது மேடம், இப்போ இந்த மசால் வடை இப்போ போட்டிங்களே. ஆமா மேடம், எனக்கு கண்கள் நிலை குத்தி இந்த வடையவே பார்த்துட்டு இருக்கு, மசால் வடையா. ஆமா, இல்ல கேள்வி வரமாட்டேங்குது மேடம். முறுமுறுன்னு இருக்குல்ல, நீங்க சுடுறதை பார்க்கும்போது அப்படியே பொரிச்சு எடுக்கிறீங்க. ஏதோ நம்பிக்கையோட இருக்கேன் மேடம், கொடுத்து போய் நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம். ரொம்ப இல்லை மேடம், கேள்வி கேட்டால் தானே நம்ம ஒரு தெளிவு பிறக்க முடியும். அதனால தான் இந்த கேள்வியில் கேட்குறேன். அது நம்ம இப்போ இது ஒரு பட்ஜெட் கிச்சனில் இது எப்படி மேடம் சாத்தியமா? இது மெகா கிச்சன் மாதிரி இருக்கேன் மேடம். இது பட்ஜெட் கிச்சன்லயே நீங்க ரொம்ப
எக்ஸ்ட்ரா போடுறோம் போடலீங்களே. எளிமையா தான் பண்றேன். ஒரு சட்னி வைக்க 100 ரூபாய் ஆகுற மாதிரி இந்த வடை கூட 100 ரூபாய் தான் இருக்கு. நம்ம நிறைய பேர் சாப்பிடலாம் நல்லா. நிச்சயமா மேடம், நிச்சயமா. இது எவ்வளவு மாவு சேர்த்தீங்க இதுல, எவ்வளவு போட்டீங்க இதுல? கடலை பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி ஊற வச்சேன். சரிங்க மேடம். ஊற வச்சிட்டு மிக்ஸில போட்டு நைஸா அரைக்காம இந்த பாருங்க அரையதான் அரைக்கணும். அரைச்சிட்டு இதே வெங்காயம் ரொம்ப இது பண்ண கூடாது, மைய அரைக்க கூடாது, லேசா அரைக்கணும் இல்லையா? அரைச்சிட்டு நம்ம போட்டுற வேண்டியதா சார். இப்போ இது கொஞ்சம் வடை வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிச்சயமா மேடம், அதை தவிர்க்க முடியாது. இது இடையில கிண்டி விடுவீங்களா? எப்படி அப்படியே தான் இருக்கு, எப்படி மேடம்? எடுத்து கொஞ்சம் கிண்டி விடுங்க. அது சார் அப்படியே இது பண்ணோம்னா தான் சார் வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரொம்ப கரண்டியை போட்டோம்னா பிரிஞ்சிடும். ஓ அப்படி இருக்கா? அப்படி விஷயம் இருக்கா? ஓ இவ்வளவுதான் சார் மசாலா வடை. ஓ பக்குவமா தான் நம்ம இது பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருந்து நிச்சயமா மேடம், நிச்சயமா மேடம். வேற என்ன மேடம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது இல்ல சார் ஒன்றும் சொல்ல விரும்பல. வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப இதுல விஷயமா ரிஸ்க் எடுக்க வேணாம். புதுசா கல்யாணமான பெண்கள் வந்து இந்த மசாலா வடையை போட்டு கணவருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும் சார். ஏன்னா பேச்சுலர்ஸ் யார் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல இதை முயற்சி பண்ண வேணாம். சரிங்க மேடம். கேஸ் ஸ்டவ் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு பொருள். அதுக்காக தான் சொல்றேன். ஓ சரிங்க மேடம், சரிங்க மேடம். வேற எதுவும் சாப்பிட கொடுக்குறேன். ஓ அப்படியா மேடம்? சரிங்க மேடம், சரிங்க மேடம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக வந்து இந்த மசால் வடையா இன்றைய ஸ்பெஷலில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலில் வந்து நேயர்களுக்காக செய்முறை பேசுகிற மிக அருமையாக செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க. லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.